மக்களவைத் தேர்தல் நாள் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சியினரும் வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமாரை ஆதரித்து அகில இந்திய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் குஷ்பு பரப்புரையில் ஈடுபட்டார். பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஆட்சி மத்தியிலும் மாநிலத்திலும் இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். இஷ்டப்படுறது எதுவுமே உங்களால பார்க்க முடியாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நீங்க பார்க்கணும். அவங்க என்ன சொல்றாங்க அதுதான் நீங்க பேசணும். அவங்க என்ன சொல்றாங்க அதுதான் நீங்க சாப்பிடணும். அவங்க யார் காதலிக்கிற சொல்றாங்களோ அவங்க தான் காதலிக்கணும். அவங்க யார் கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க அவங்கதான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். ஒரு சர்வாதிகாரி ஆட்சி நம்ம தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பார்த்துட்டு இருக்கோம். அரக்கோணம் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகனை ஆதரித்து நடிகர் உதயநிதி ஸ்டாலின் வேலூர் மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்த அன்புமணி ராமதாஸ் தற்போது அவர் பின்னால் சென்று கொண்டிருப்பதாக கூறினார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒன்னும் தெரியாத மண்ணுனர், ஒரு வார்டு கவுன்சிலர் கூட தகுதி இல்லாதவரை முதலமைச்சரை உட்கார வச்சிருக்கோம் சொன்னார். தமிழ்நாட்டோட தலையெழுத்து வெக்கம் மானம் எதுவுமே இல்லாதவங்கன்னு சொன்னாரு. இதெல்லாம் நான் சொல்லல, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னாரு. சொல்லிட்டு இப்போ ஒரே வண்டியில எப்படிதான் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காருல, ஒண்ணும் தெரியாத மண்ணுனாருல, அவர் பின்னாடியே பம்பிக்கிட்டே போறாரு. பாமகவினர் காலையில் ஒரு பேச்சு மாலையில் ஒரு பேச்சு என்று பேசி வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். திண்டுக்கல் திமுக வேட்பாளர் வேலுச்சாமியை ஆதரித்து பழனியில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த எடப்பாடி ஆட்சி நீடிச்சதுன்னா தமிழ்நாட்டையே எடை போட்டு வித்துருவாரு. இப்ப என்ன சொல்றீங்க? நான் பார்த்த முதலமைச்சர்கள்லேயே மிகச்சிறந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான். எடை போட்டு விற்கிறாரு, எப்படியா சிறந்த முதலமைச்சர் ஆனாரு? மத்திய அரசின் வஞ்சக திட்டங்களை எதிர்க்க தமிழக அரசு துணிவதில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் திமுக வேட்பாளர் வேலுச்சாமி ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், மோடி அரசை தூக்கி எறிய மக்கள் தயாராகிவிட்டார்கள் என கூறினார். அந்த மத நல்லிணக்கத்துக்கு வேட்டு வைக்கின்ற விதத்தில் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவை நீக்குவேன் என்று அறிவித்திருக்கின்றீர்களே, நாடு விடுதலை அடைந்த போது அமித்ஷாக்கள் எங்கே இருந்தார்கள்? நரேந்திர மோடிகள் எங்கே இருந்தார்கள்? இப்பொழுது நீங்கள் நெருப்போடு விளையாடுகிறீர்கள். தஞ்சை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் NR நடராஜனுக்கு ஆதரவாக அக்கட்சி தலைவர் GK வாசன் மன்னார்குடியில் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், திமுக காங்கிரஸ் எதிர்க்கட்சியாக செயல்படாமல் மக்களுக்கு வழங்கப்படும் திட்டங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய கட்சிகளாக இருப்பதாக கூறினார். எதிர்க்கட்சியாக செயல்படாமல் மக்களுக்கு திட்டங்கள் கொடுப்பதை தடுத்து நிறுத்தக்கூடிய எதிரி கட்சியாக இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் அகில இந்திய அளவிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அந்த கூட்டணி மக்கள் விரோத கூட்டணி என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ராமலிங்கத்தை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். எம்ஜிஆரை போல் ராகுல் காந்தி மோடியை விரட்டியடிப்பார் என புதுச்சேரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் கூறியுள்ளார். இன்னைக்கு ராகுல் காந்தியை தட்டுறதுக்கு இந்த உலகத்தில் இனிமே யாரும் வரப்போறது இல்ல. அவர் மோடியை தட்டி உள்ள தள்ள போல பாத்துக்கினே இருங்களேன். சிவகங்கை மக்களவை தொகுதி அமமுக வேட்பாளர் தேர்போகி பாண்டி காரைக்குடி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். பாஜக வேட்பாளர் ராஜாவுக்கு ஆதரவாக அதிமுகவினர் தேர்தல் பணியாற்றவில்லை என கூறிய அவர், மக்களால் எளிதில் சந்திக்கக்கூடிய வேட்பாளர் தான் மட்டுமே என கூறினார். ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றால் கடல் அட்டை மீதான தடையை நீக்குவேன் என அந்த தொகுதியில் போட்டியிடும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ்கனி வாக்குறுதி அளித்துள்ளார். பெரியப்பட்டினம் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை அடுத்த பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் பூவை ஜெகதீஷ்குமார் அப்பகுதியில் வீடு வீடாக வாக்கு சேகரித்தார். அப்போது ஒரு மூதாட்டி வீட்டில் மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிட்டார். திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் பதுக்கி வைத்திருக்கும் பணம் குறித்து தேர்தல் பறக்கும் படையினருக்கு தகவல் அளித்து வருவதாக அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். தொடர்ந்து பணம் சிக்கி வருவதால் எதிர்க்கட்சியினர் விழிப்பிதுங்கி இருப்பதாகவும் அவர் கூறினார். வடசென்னை தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜை ஆதரித்து அவர் ராயபுரத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கஜானாவை நிரப்பப்படுற அளவுக்கு திமுக மாற்றம்
அந்த அளவுக்கு பணம் வந்து 2G பணம் வந்து முழுமையாக பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. 3 சென்னையிலையும் ஒரு சென்னைக்கு வந்து 100 கோடின்ட்டும் ஸ்பெஷலாக தென் சென்னைக்கு 200 கோடியும் பதுக்கி வைத்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கு. அதுவும் நாங்கள் தகவல் சொல்லிட்டோம், யார் யார் வீட்டில எல்லாம் வந்து பதுக்கி வைக்கப்பட்டிருக்குன்னு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மதனபுரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் வீடு வீடாக சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். தென்சென்னை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் இன்று காலையில் தேனாம்பேட்டை ஆலயம்மன் கோவிலில் வழிபாடு செய்துவிட்டு நந்தனம், கணேசபுரம், ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசில் திமுக பணம் கொள்ளிக்கும் துறைகளை பெற்று குடும்ப நலனுக்காக சம்பாதித்ததாகவும் தமிழகத்திற்கு எதுவுமே செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி பல்வேறு திட்டங்கள், என்னோட நாடாளுமன்ற தொகுதினா எத்தனையோ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஏஜிங் பார்த்தீங்கன்னா 110 கோடி ரூபாய், ESIC மருத்துவமனை 250 கோடி ரூபாய், மெட்ரோ ரயிலுக்கான திட்டம் அது வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ எத்தனையோ திட்டங்கள், ரயில்வே முனையங்கள் அனைத்துக்கும் CCTV கேமரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் டிஷார்ஜ் பிளாட்ஃபார்ம், எத்தனை பட்டியலிட்டு கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு வளர்ச்சி திட்டங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி அதன் வாயிலாக பெற்றிருக்கிறோம். 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் வலியுறுத்தி அதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா காவிரி நடுவர் மன்ற, அந்த காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி ஒழுங்காற்று குழு இதெல்லாம் அமைக்கப்பட்டது என்று சொன்னால் 37 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய எண்ணங்களை நன்றாக புரிந்து தொடர்ந்து பாராளுமன்றத்தில் வலியுறுத்தி அதன் மேலாக வெற்றி கண்டோம். திமுக காங்கிரஸ் இருந்ததுன்னா எக்காரணத்துக்குன்னு காவிரி தண்ணி நம்மளுக்கு கிடைக்காது, அந்த அளவுக்கு இருந்திருக்கும்.